ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சந்தன்ராஜ், ஃபிசியோதெரபிஸ்ட், தியான் ஹெல்த் கேர், கோவில்பட்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால்கேனியல் ஸ்பர், அதாவது குதிங்கால் வலி. நம்மளுக்கு ரொம்ப முள்ளு குத்துற மாதிரி வலி இருக்குதா, இல்லை ரொம்ப நேரம் காலைல எந்திரிச்ச உடனே உங்களுக்கு குதிங்கால் வலி இருக்குதா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். அது மெயினாக அதிகமாக பாதிக்கப்படுறது லேடிஸ் தான் அதிகமாக பாதிக்கப்படும். ரொம்ப நேரமாக வீட்டு வேலை பார்க்குறவங்க, ரொம்ப நேரமாக தண்ணியில் நிற்கிறவங்க, அப்புறம் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, சுறுசுறுப்பாக எதுவும் வேலை பார்க்காம ஒரே இடத்துல இருக்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இது அதிகமாக பாதிப்படையுது. இதை நம்ம சிம்பிளாக எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமா அந்த பெயினை நம்மளால் கம்மி பண்ண முடியும். இப்போ என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணால் அந்த பெயினை நம்ம கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குதிங்கால் வலியை நம்ம போக்கணும் அப்படின்னா அதுக்கான சிம்பிளாக எக்ஸசைஸ் இருக்குது. அது என்ன எக்ஸசைஸ்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பெட்லேருந்து எந்திரிச்ச உடனேயும் டேரெக்டாக கீழே இறங்காமல் ஃபஸ்ட்டு இந்த சின்ன எக்ஸசைஸை நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த குதிங்காலை மேலே கீழே அசைக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த விரல் எல்லாத்தையுமே இப்படி பண்ணுறோம். அப்படி பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு ரொம்ப பெரிய பாதிப்புலேருந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும். எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு அதை ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா ஐஸ் கட்டியாக இருக்கும். அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து நம்ம கீழே வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இதில் இருந்து இப்படி உருட்டணும், அப்புறம் இப்படி பின்னாடி வரணும். ஸோ நம்ம இது பண்ணுறது மூலியமா நம்மளுக்கு அந்த குதிங்கால் வலி சிவியராக இருக்குது அப்படின்னா, இது நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்மளால் ரெக்கவரி பண்ண முடியும். அடுத்து என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டவல் ஒன்று எடுத்துக்கோங்க. டவல் எடுத்துட்டு இந்த மாதிரி இதில் வச்சு இந்த குதிங்காலை இப்படி மேலே இழுக்கிறோம். இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலியமா நம்மளுக்கு அந்த கால்கேனியல் ஸ்பர்லான வர்ற பெயின் நம்மளுக்கு குறையும். இந்த மாதிரி ஒரு 3 மினிட்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஸோ நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது குதிங்கால் வலி இப்போ நார்மலாக எல்லாத்துக்குமே வர பிரச்சனை தான். இதை நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாகவே நம்ம சரி பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.